ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, கேரட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு முதல்ல கேரட் எடுத்துக்கிட்டு, இது வந்து நம்ம ஊர்லலாம் கிடைக்கக்கூடிய கேரட் இல்லை, இது டெல்லி கேரட் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு ரொம்ப தெரியலை. நான் மும்பையில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதில் வந்து அல்வா செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் அதில் செஞ்சுருந்தோம். 2.5 கிலோ அல்வா செஞ்சுருந்தோம். கேரட் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அப்படியே அங்கே துருவிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா கிளி இருந்துச்சு. சரி, அதையும் ஒரு கிளிக் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய்யிலேயே துருவின கேரட்டை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் அதில் 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து அதுவும் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்துனதும் ஏலக்காவோ பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாதாம் இருக்குல்ல, அதை நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்றாப்புல. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல சுகர் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொஞ்சம் வத்துனதை இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு